சிக்கன் பீசஸை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேன் வச்சு சிக்கன் பீசஸை அந்த பேனில் போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க சிக்கனில். அது அந்த சிக்கன் ஃபுல்லாக தேங்காய் பாலில் தான் குக் ஆகணும். அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டும் எடுத்து அதில் சிக்கனில் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறீங்களோ அந்த சின்ன வெங்காயம் வந்து அதுக்கு தக்கன கிரேவி வரும். இதில் தக்காளி கிடையாது, வேறு எந்த இதுவும் கிடையாது. சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், சிக்கன், தேங்காய் பால் இது குக் ஆகிட்டுருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லிட் போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் அப்பப்போ திறந்து பார்க்கணும் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிக்கனுக்கு. அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும் சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் 3.5 அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு, சால்ட் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தூளெல்லாம் குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடணும். அந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு எல்லாம் சேர்ந்து குக் ஆனவுடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு ஊற்றணும் 3-4 ஸ்பூன்ஸ் ஊற்றணும். ஏன்னா அது குடித்து அதுக்கப்புறம் விடும், அந்த தெளிஞ்சு வரும் அந்த நல்லெண்ணெய். அந்த தேங்காய் பால் நல்லெண்ணெய் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப திக்காக வேணாலும் எடுத்து வெறுமா சைடிஷ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை கிரேவி வேணும்னா கூட கிரேவி அளவுக்கு குக் பண்ண வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாம் ஆட் பண்ண உடனே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். செக் பண்ணணும். அது ஒரு வாட்டி அப்படியே கிளறி விடணும் அது ஃபுல்லாக. வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் பிரண்டை வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தான் வச்சேன், அது நல்லா வந்துடுச்சு. பிரண்டை வந்து ரொம்ப நல்லது போன் அதுக்கெல்லாம். டேப்லெட்ஸ், ஆர்த்தோ டேப்லெட்ஸ்லாம் அதில் தான் செய்கிறாங்கன்னு நான் படித்தேன். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் இந்த மாதிரி பிளான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவிக்கணும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரளா ரைஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னால அந்த ரைஸ் செஞ்சுருக்கோம். நார்மல் ரைஸ்க்கும் இது நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரை, கிரேவி, கொஞ்சம் ரசம் வச்சேன். இதான் சண்டே மெனு எங்கள் வீட்டில். இந்த கிரேவி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நிஜமாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.